அகிலமெங்கும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேது இந்த 3 மாதம், அதாவது 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய ராகு 10ஆம் பாவகத்தில் சஞ்சாரமும், கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பொருளாதாரம் சார்ந்த சில நன்மையான விஷயங்கள் எந்த அளவுக்கு இந்த நவ கிரகங்களின் தன்மை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் காலமாக அமையப்போகுது அப்படிங்கிற பதிவு தாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் அதாவது சுக்கிர பகவானின் அருளை பெற்ற ராசி, அதாவது பூமி தத்துவ ராசி. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க பார்த்தோம்னா எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தான பலத்தோடு வாழக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரர். காரணம், உங்களுடைய ராசியில் தாங்க சந்திர பகவானே அதாவது உச்சபலம் பெறுவார். அதனால தான் எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறது, எல்லாருக்காகவும் ஓடி ஆடி அதாவது அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, குடும்பத்து மேலே தீராத பற்று வச்சிருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரர். அதே சமயத்தில் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது விடவே மாட்டேங்க. அவங்க என்னதான் தப்பே செய்தாலும், நம்மளையே வெறுத்தாலும் அவங்கள பின்தொடர்ந்து அவங்களுடைய அன்புக்காகவே வாழக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் அத்தனையும் இருந்தாலும் பொருளாதார ரீதியில் ஒரு தன்மையோட, அதாவது மற்றவங்களுக்கு நாம் கொடுக்குற பொசிஷனில் வாழணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப உழைக்கக்கூடியவங்க. வேலையும் பார்த்துட்டோம்னா கரெக்டாக எந்த வேலை சொன்னாலும் சிறப்பாக மற்றவங்க செய்கிறத விட பரவாயில்லையே நல்லபடியாக செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு பாராட்டு வாங்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி பிறந்தவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க நாம் நல்லவங்க தான், ஆனால் நமக்கு அமையிறது பூரா பார்த்தோம்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் தானாக தேடி வருதே, அது ஏன் அப்படின்னு நினச்சி சமீப காலங்களில் சில மனக்குழப்பங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசிக்காரர் தாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலேயே இந்த 9 நவகிரகங்கள் இருக்குதுனாங்க. ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவோம், நிழல் கிரகம்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா, இந்த ராகு கேது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷன் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான லக்ஸரி வாழ்க்கையை கண்டிப்பாக அவங்க காரு வீடு அவங்களுடைய நினைச்சது பூராமே சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ராகு கொடுப்பாருங்க. கேது அற்புதமான ஞானத்தை கொடுப்பாருங்க. அதனால தான் ராகு யோகக்காரகன், கேது ஞானக்காரகன் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளவு இந்த ராகு கேதுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு ஒரு கிரகம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுங்க. இவங்க 2 பேருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அது மகா ராஜயோகத்தை கொடுக்கும். அதே பாதகமான ஸ்தானங்கள் இருந்துருச்சுன்னு வச்சிங்களேன், பெரிய தோஷங்கள் கொடுக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலருக்கு பார்த்தோம்னா ராகு கேது தோஷம் இருக்குது, கலஸ்திர தோஷம் இருக்குது, பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது அப்படின்ட்டு பலவிதமான தோஷங்களை உருவாக்குறதும் இந்த ராகு கேது தாங்க. அப்பேற்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கும்போது இப்போ நமக்கு இந்த டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரி ஒரு இடத்துல ராகு கேது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10ஆம் பாவகத்தில் ராகு இருக்கார். அதே மாதிரி கேது பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. 10ஆம் இடங்கிறது என்னங்க, ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பிறவியில் நாம் எந்த கர்மாவை நோக்கி நம்ம பிறந்திருக்கிறோம், எந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த 10ஆம் பாவகத்தை வச்சு தாங்க பலன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. அப்போ பாவிங்கிறது யாருங்க, அதாவது பாவகிரகங்கள் இருக்கணுங்க. அப்போது பாவகிரகங்கிறது ராகு கேது சனி பகவான் ஆச்சுங்களா. அந்த ஸ்தானத்தில் ராகு 10ஆம் இடத்துல இருக்கிற போது உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலங்க. இந்த 3 மாத காலமும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு மேன்மையான பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க. எந்த மாதிரிங்க, ஏற்கனவே நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம், ரொம்ப திறமசாலிங்க தான்,
புத்திசாலிங்க தான், நேர்மையான வழியில் போகக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரர். ஆனால் நாம் நேர்மையான வழியில் போனாலும் நமக்கு வர்றது பூராமல் தேவையில்லாத இடையூறுகளை தான் வந்துட்டுருக்கு. இதனாலேயே நமக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். சிலருக்கெல்லாம் வேலையிலே பெரும் பிரச்சனைகள், வேலையே மாற்றங்களை சந்தித்து போயிட்டுருப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்கல. சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் ஆரம்பத்திலேருந்து ஒரு இடத்துல உழைச்சோம்ங்க, கஷ்டப்பட்டவங்க, அவங்கள வாழ வச்சோம். ஆனா நாம்ப வாழல. இன்னைக்கு பார்த்தோம்னா, அந்த இருந்த இடத்துல நேத்து வந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை தனக்கு இல்லைங்க. வேலை செய்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. வெளிய அனுப்புறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறாங்க. நாமளும் வெளிய போயிட்டா பரவாயில்லன்னு இருக்குது. ஆனா அடுத்தது என்ன செய்யலாங்கிறதுனால நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி எல்லாமே நினைச்சிட்டு இருப்பீங்க ரிஷபராசிக்காரர். சரிங்களா? இதற்கு எல்லாமே காரணங்கள் கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு பாதகமான சூழ்நிலையை கொடுத்திருந்தாலும், இதனால சில பிரச்சனைகள் தேடி வந்தாலும், இந்த 10ஆம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த ஸ்தானத்துல கண்டிப்பா ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா உருவாகும். அதே மாரி இந்த ரிஷபராசிக்காரர் பார்த்தோம்னா, கலைத்தொழில்ல ரொம்ப ஆர்வம் மிக்கவங்க. ரசனை அதிகமா இருக்குங்க. ஒரு சினிமா பார்த்தா கூட, அது நல்ல ஞானத்தோட பார்த்து அதனுடைய கருத்துக்கள சிந்திக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரர். அது மட்டும் கிடையாது, நான் முதலே சொன்னேன். ஒரு வேலை செய்தாலும் சரி, ஒரு ஷாப்பிங் போய் ஒரு பொருள் வாங்கினா கூட எல்லாமே ஏதோ ஒண்ணுலாம் எடுத்துட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சா தான் எடுப்பீங்க. இல்லையா இன்னும் 4 கடை ஏறி ஏறுவீங்க. அந்த மாரி ஒரு குணம் கொண்டவங்க. அப்படியேப்பட்ட ஒரு ஸ்தானத்தில இருக்கிறதுனால, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அதே மாரி அதாவது ஒரு தொழில் ரீதியில பார்த்துட்டோம்னா, ஆடம்பரம் அப்படின்னா வண்டி, வாகனம், அதே மாரி நகை சம்மந்தப்பட்டது, அதே மாரி துணிமணிகள் சம்மந்தப்பட்டது, இந்த மாரி ஒரு தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ராகு 10ஆம் பாவகத்தில் இருக்கும்போது, உங்களுடைய ஆரம்ப காலத்தில உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைச்சிருக்காது. ஆனா, இப்ப இந்த காலகட்டத்தில இந்த ராகு கடைசி கட்டம், அதாவது ராகு போல கொடுப்பாரில்னு சொல்லுவோம் இல்லையா? கடைசி கட்டத்தில நாம பட்ட கஷ்டங்களுக்கும், நமக்கு ஏற்பட்ட சில சிரமங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தான பலத்தை இந்த ராகு பலம் கொடுப்பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க. 4ஆம் இடங்கிறது அதாவது சுகஸ்தானம். ஒரு வண்டி, வாகனம். அது மட்டும் கிடையாது. அதே மாரி ஒரு வீடு. அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆசைகள பூர்த்தி பண்ணக்கூடிய இடம். ஆச்சுங்களா? நம்ம உலகத்தில எல்லா விஷயங்கள் இருக்கு. என்ன இல்ல? பிரம்மாண்டமான இந்த லக்ஸரி உலகம் அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே அடையக்கூடியது, எல்லாம் கிடைக்கக்கூடியது இருக்கு. ஆனா, அத அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கா? சரிங்களா? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சில பிரச்சனைகள். அப்படிங்கிறபோது, நாம்பளும் கஷ்டப்படுறோம். ஆனா, கை கெட்டினா வாய் கெட்டல. ரூ. 10 வருதுன்னா ரூ. 15 செலவு. அப்போ நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள கரெக்டான சக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரேக் ஆகுது. அப்படிங்கிற ஒரு நிலையில ரிஷபராசி அன்பர்கள் நம்மளுடைய முயற்சிக்கு முன்னேற்றம் இல்லைங்கிற சிச்சுவேஷன் மாத்தக்கூடிய ஒரு உருவாக்க நிலை கண்டிப்பா இந்த 4ஆம் இடம் தான் நமக்கு ஒரு சுகத்த குடுக்கும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்ல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பா நம்மளுடைய எண்ணம், ஞானம்ங்கிறது அறிவு தன்மையினால சில விஷயங்கள நீங்க சக்சஸ் பண்ணிருவீங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது. தாயார் சம்மந்தப்பட்ட ரீதியில பூர்வீகம், அதாவது பாட்டன், பாட்டி சம்பாரிச்ச சொத்து, இல்ல எங்க அப்பன் சம்பாரிச்சாரு, சொத்து இருக்குது. ஆனா அந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல மத்தவங்க இருக்கிறாங்க. நாம எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி வந்தாலும் பிரச்சனைகள் தானா தேடி வருது. நாம்பளா உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா, ஒரு ஆஸ்தி, ஒரு வீடு, கடைசியில் பார்த்தா அது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை. இல்லையா நம்ம வீடு கட்டலாம்னு ஆரம்பிச்சோம். முழுசா கட்டி முடிக்க முடியல. இல்ல வீடு கட்டின பிறகு தான் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு. அதை கட்டுறதுக்கு, கடனை கட்டுறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு, இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை. இப்படியெல்லாம் சில சிரமங்கள சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில ஆச்சுங்களா, இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள பார்த்தோம்னா, தொழில் ரீதியில கண்டிப்பா நீங்க வளர்ச்சி அடைவீங்க. சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்குதா? நல்லா படிச்சிருக்கிறோம், பண்பானவங்க. ஆனா படிப்புக்கு தகுந்த திறமையான வேலை கிடைக்கல. அனுபவத்துக்கு தகுந்த வேலை அமையல. கிடைச்ச வேலை பிடிக்கல. பிடிக்கிற வேலை நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. இப்படி தான் தேடல் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதுவரைக்குமே பார்த்தோம்னா, இப்ப சரியா அமைஞ்சிரும். அடுத்து சரியா அமைஞ்சிரும். நம்ம கூட வரவங்களுக்கு பார்த்தா நல்லது நடக்குது. நாம அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னோம்னா, அற்புதமா சக்சஸ் ஆகுது. ஆனா நமக்குன்னு ஒரு முயற்சி எடுத்தோம்னா,
சரியே அமைய மாட்டேங்குது. ஏதோ இப்போ சரியாயிரும், அப்போ சரியாயிரும்ன்ட்டு காலங்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கு தவிர, வாய்ப்புகள சரியான முறையில நமக்கும் அமையல, நம்ம அமைச்சுக்கிறதும் சரியா எதுவும் ஒத்து வரல. இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு, கேதுவுடைய இறுதி கட்ட காலகட்டத்தில இந்த 3 1/2 மாசத்துக்குள்ள சரிங்களா, உங்களுக்கு இப்பவே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நாம்ப நெனச்ச இலக்க அடைய போறோம். கடன் பிரச்சனை இருக்கு. கவலையே படாதீங்க. கண்டிப்பா கட்டிருவீங்க. அதுக்கு தகுந்த மாரி சில பிசினஸ் சக்சஸ் ஆகும். சரிங்களா? அதே மாரி ரியல் எஸ்டேட்டு, அதே மாரி மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ராகுங்கிறதுங்க எப்பவுமே அதாவது ஒரு மருத்துவம் சார்ந்தது, அதாவது ரசாயனம் சம்மந்தப்பட்டது, அதே மாரி கெமிக்கல் அது அதே நேரத்தில ஒரு திரவ நிலை சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு இயந்திரம், அதே மாரி கட்டுமானம் சம்மந்தப்பட்டது, இரும்பு இயந்திரம் இந்த மாரி சம்மந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ராகு 10ஆம் பாவகத்திலிருந்து மேன்மையை கொடுப்பார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில நீங்க என்ன செய்யணும்னு பிரார்த்தனைகள் பண்ணக்கூடியது, அதாவது விநாயகர வழிபாடு பண்ணுங்க. விநாயகர அதிகாலையில் போய் விநாயகர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாரி விஷ்ணு பகவான வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு குடும்பத்தில ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நெனச்சோம். பண்ண முடியல. திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. ஊருக்கெல்லாமே நாம ஐடியா சொன்னா நல்லதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம குடும்பத்தில பார்த்தோம்னா, எதுவுமே நல்லது நடக்கவே மாட்டேங்குது. அப்படியே ஆரம்பிச்சாலும் அப்படியே பாதியிலேயே நின்னு போயிருது. இன்னைக்கு வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னா, ஒரு வெறுப்பா இருக்குது. குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ரீதியிலும் மாசம் கண்டா வீண் செலவு, விரய செலவு இதுதான் ஏற்பட்டுட்டு இருக்குது. எப்போ ஒரு மாற்றம் கிடைக்கும், நிமோஷன கிடைக்கும், நல்லா வாழ முடியும் அப்படின்னு நெனச்சு, அதாவது வருத்தப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு நன்மைய செய்யும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. சொன்ன மாரி சில பிரார்த்தனைகள் பண்ணுங்க. க ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஆரம்ப காலத்தில நீங்க எவ்வளோதான் சரிவுகளையும், கஷ்டங்களையும் கடந்து கடந்து அப்படியே விழுந்து வந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட நேர்மை இருக்கும், உண்மை இருக்கு. மத்தவங்கள நம்பி வாழக்கூடியவங்க நீங்க கிடையாது. உங்கள நம்பி மத்தவங்க இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல நீங்க கண்டிப்பா வளர்ந்துருவீங்க. ஒரு வளர்ச்சிங்கிறத அடைஞ்சிருவீங்க. மாற்றமே கிடையாது. சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறதுங்கிறது ராசி ஆச்சுங்களா? அதே மாரி லக்னம்னு இருக்குதுங்க. அதுதான் நம்மளுடைய பிறப்பு பிறக்கும்போது சூரிய உதய ஜனன நாளிகள் இருந்து வரக்கூடியது லக்னம் ஆச்சுங்களா? ராசி உடல்னா, லக்னம் உயிர். அப்போ லக்னத்திலிருந்து தான் முழுமையான பலன்கள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதிலிருந்து தான் தசாபுத்தி என்ன நடக்குது? எந்த மாரி யோகங்கள் இருக்குது? இல்ல எந்த மாரி தோஷங்கள் இருக்குது? சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா, ஏதோ 10 வருஷத்துல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க. 15 வருஷத்துலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. எந்த ஒரு பயிற்சியில வந்தாலும் எனக்கு மாற்றம் இல்ல அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் உண்டு. அதெல்லாம் காரணம் என்னன்னா, இன்னைக்கு அதே மாரி ஒரு சுக்கிரன் தசை வருதுன்னு வச்சுக்கங்களேன் 20 வருஷம். அதே சூரியன் தசை வருதுன்னா 6 வருஷம். அது சாதகாதிபதி திசையா இருந்ததுன்னா, யோகத்த குடுக்கும். அதே பாதகாதிபதி திசையா இருந்துருச்சுன்னா, பலவீனங்கள் ரொம்ப குடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அவமானங்கள் வரும். அசிங்கம் வரும். இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் போவோம். பார்த்தா அங்கேயும் இருக்க முடியாது. இந்த மாரி சில சிரமங்கள்லாம் வருதுன்னா, அத ஜாதகம் பார்த்து தான் முழுமையான பலன்கள தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற காரணத்தினால, உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் பார்க்காமல இருந்து நம்மகிட்ட பார்க்கணும் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் எப்படி இருந்தது? இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குங்கிற முழுமையான பலன்கள அற்புதமா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.